ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஹோண்டா ஹார்னட்டுக்கு இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் இன்னைக்கு என்ன இன்ஜின் ஆயில் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, மோட்டூலோட 7100 10W40. ஸோ இதுதான் நான் வந்து லாஸ்ட்டும் யூஸ் பண்ணேன். இந்த வாட்டி நான் இதான் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து நம்ம பழைய இன்ஜின் ஆயிலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு இன்ஜின் ஃப்ளஷ் ஷூட்டர் லிக்வி மாலிலேருந்து வாங்கியிருக்கேன். அண்ட் டூல்ஸ் ஒன்றும் இல்லை, நட்டு கழட்டுறதுக்கு ஒரு 12 நம்பர் ஸ்பேனரும், அப்புறம் ஒரு கட்டிங் பிளேட், அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பக்கெட்டும் சும்மா துணியும். இவ்வளோதான் செட்டப். இன்றைக்கி நம்ம இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுவோம், வாங்க பார்க்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்ஜின் ஆயில் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன், வீட்டிலே நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம பழைய ஆயிலை ட்ரைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த இன்ஜின் ஃப்ளஷ் ஷூட் யூஸ் பண்ண போகிறோம். இது என்னன்னா, நம்ம வண்டியில் இருக்க பழைய ஆயிலில் இருக்கிற அழுக்கு எல்லாமே சேர்ந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் இருக்க பார்ட்ஸோடு ஒட்டிகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆயில் பார்த்திங்கன்னா இந்த இடத்த ஃபுல்லாக உங்களுக்கு சர்க்குலேட் ஆகிருக்கும். எங்கன்னா இந்த பார்ட்ஸ் ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகி உங்களுக்கு இது வரைக்கும் வரும். ஸோ இது என்ன பண்ணணும்னா, நம்ம ஆயில் எங்கெங்கெல்லாம் பழைய ஆயில் வந்து என்ன இருக்குன்னா கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஸ்லக்கியாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணணும்னா, அந்த ஆயிலை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டு நம்ம ஐடியல் பொசிஷனில் வண்டி வச்சுருக்கும் போது மீதி இருக்க இடத்துலலாம் இந்த எக்ஸஸ் ஆயிலோ இல்லை வந்துட்டு தேவையில்லாத கார்பன் டெபாசிட்டியோ இந்த இன்ஜின் ஃப்ளஷ் ஷூட்டர் வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணிடும். அதுக்கு தான் நான் இது வாங்கியிருக்கேன். இது நான் ஏன் லிக்வி மூலியில் சூஸ் பண்ணேன்னா, லிக்வி மூலி ஒன் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் பிராண்ட். ஸோ இது பார்த்திங்கன்னா மேட் இன் ஜெர்மனி. உங்களுக்கு தெரியுதான் தெரியல, இது பார்த்திங்கன்னா மேட் இன் ஜெர்மனி. ஸோ ஒன் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் பிராண்ட். பெரிய பெரிய ரேஸ் பைக் எல்லாத்துலேயுமே இதான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால இல்லை, எனக்கு ஒரு நம்ம நினச்சா டிவிஎஸ்லையோ இல்லைனா ஹோண்டாலேயோ வாங்கியிருக்கலாம். பட் எனக்கு இதில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன், பயங்கர ரிசல்ட் தரும். அதனாலே எனக்கு வந்து இந்த பிராண்ட் மேலே ஒரு ஈர்ப்பு. ஸோ அதனால தான் இது வாங்கினேன். இது ஆல்மோஸ்ட் ஒரு 350 ருபீஸ் வந்துச்சு. கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் இது ஒர்த்தாக இருக்கும். பழைய ஆயிலில் அந்த இன்ஜின் ஃப்ளஷ் ஷூட்டரை ஊற்ற போகிறோம். கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஓகே, டன். ஸோ நம்ம தனியாக வச்சுக்கலாம். ஓகேங்க, இப்போ நம்ம இருக்கிற பழைய ஆயிலில் இந்த இன்ஜின் ஃப்ளஷ் ஷூட்டரை ஊற்றணும். ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஏன்னா நம்ம இது வந்து ஒரு யூஸ் தான், திருப்பி யூஸ் பண்ண போகிறதில்ல. ஓகே, ஃபுல்லாக ஊற்றியாச்சு. அவ்வளோதான். இப்போ மறுபடியும் க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணி நம்ம கொஞ்ச நேரம் இன்ஜினை ஐடியலில் ஓட விடணும். அது ஏன்னா அப்படின்னா தான் வந்து ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகி இருக்கிற எல்லா கார்பன் டெபாசிட் அண்ட் இருக்கிற எல்லா பழைய ஆயில் இருக்கிற டர்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி டோட்டலாக வெளியேற்றும். ஓகே, இப்போ வண்டியை கொஞ்ச நேரம் ஐடியலில் ஓடணும். ஓகேங்க, ஐடியலில் ஒரு 10 நிமிஷம் ஓடிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம ட்ரெயின் போல்ட்டை பார்க்கணும். என்னோடய வண்டிக்கு இதாக இருக்கு பாருங்க, இதான் ட்ரெயின் போல்ட். அண்ட் என்னோடய வண்டிக்கு 12 நம்பர் ஸ்பேனர் செட் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த ட்ரெயின் போல்ட்டை லூஸ் பண்ணி பழைய ஆயிலெல்லாம் வடி விட போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம்.